நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு நான் உஸ்மான் அகில். முதலில் முதன்மை செய்திகள். மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப கட்டுப்பாடுகளில் திருத்தம். இலங்கையில் கோவிட் தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 248 உயர்வு. ராணுவ வீரருக்கு தொற்று உறுதி, முகாமும் முழுமையாக முடக்கம். 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற முந்தியடிக்கும் மக்கள் பட்டியலில் இல்லை என்பதால் கவலை. திகதி அறிவிக்காமல் தேர்தலை பிற்போட ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்கிறார் பிரதமர். கோவிட் தொற்றின் மத்திய புள்ளியாக ஆப்பிரிக்கா உருவெடுக்கும் என எச்சரிக்கை. இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு மாற்றும் நோக்குடன் ஊரடங்கு சட்டத்தை இலகுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 20 முதல் மாவட்ட ரீதியிலும் போலீஸ் பிரிவுகளின் அடிப்படையிலும் ஊரடங்கு சட்டம் இலகுபடுத்தப்படும் விதம் தொடர்பாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம், கண்டி, கேகாலை, அம்பாறை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் 20 காலை 5 மணிக்கு தளர்த்தப்படும் ஊரடங்கு சட்டம் அன்றைய தினமே மீண்டும் இரவு 8 மணிக்கு மீள பிறப்பிக்கப்பட உள்ளது. இந்த மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை தினமும் இரவு 8 மணி முதல் மறுநாள் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கண்டி, கேகாலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் அளவத்துகொட, அக்குரண மற்றும் அக்கரைப்பற்று ஆகிய போலீஸ் பிரிவுகளில் தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. குறித்த 3 மாவட்டங்களினதும் ஏனைய போலீஸ் பிரிவுகளில் ஏப்ரல் 20 முதல் தினமும் காலை 5 மணிக்கு தளர்த்தப்படும் ஊரடங்கு சட்டம் இரவு 8 மணிக்கு மீண்டும் பிறப்பிக்கப்பட உள்ளது. இப்பிரதேசங்களில் மறு அறிவித்தல் வரை தினமும் இரவு 8 மணி முதல் மறுநாள் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும். கொழும்பு, புத்தளம், களுத்துறை மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் ஏப்ரல் 22 புதன்கிழமை காலை 5 மணிக்கு தளர்த்தப்படும் ஊரடங்கு சட்டம் இரவு 8 மணிக்கு மீண்டும் பிறப்பிக்கப்பட உள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் கொட்டாஞ்சேனை, கிராண்ட் பாஸ், பம்பலப்பிட்டி, வாழைத்தோட்டம், மருதானை, கொத்தட்டுவ, முள்ளேரியா, வெள்ளாம்பிட்டி, கல்கிஸ்ஸ, தெஹிவல மற்றும் கொகுவல ஆகிய போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம், மாரவில மற்றும் வெண்ணப்பு ஆகிய போலீஸ் பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகம, பேருவல, பயாகல மற்றும் அலுத்கம ஆகிய போலீஸ் பிரிவுகளிலும் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும். கம்பஹா மாவட்டத்தில் ஜாயல, கொச்சிக்கட, சீதுவ ஆகிய போலீஸ் பிரிவுகளிலும் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும். இதேவேளை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற காலத்தில் திணைக்களங்கள், ஆணைக்குழுக்கள், வங்கிகள் வளமை போன்று செயல்படும் என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், மேலதிக வகுப்புகள், திரையரங்குகள் என்பன மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டே இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 248 உயர்வடைந்துள்ளது. இன்றைய தினம் புதிதாக மேலும் 4 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரையில் கொரோனா வைரஸினால் கொழும்பு மாவட்டத்தில் 55 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் மேலும் 4 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அவர்களில் 3 ஒலிவில் கண்காணிப்பு மையத்திலிருந்தும் ஒருவர் வீட்டினுள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவரும் என கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் 2 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 2 தனிமைப்படுத்தல் முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் 3 பெண்கள் உள்ளனர். அவர்கள் ஏற்கனவே இனம் காணப்பட்ட ஒருவரின் மனைவியும் 2 பெண் பிள்ளைகளுமே. இவர்கள் மட்டக்களப்பு புனானி தனிமைப்படுத்தல் மையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். மற்றைய 3 வெளிசரி தனிமைப்படுத்தல் மையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். மற்றையவர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட கொட்டாஞ்சேனை பகுதி பெண்ணின் கணவர், அவர்களில் 2 பிள்ளைகளும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நேற்றைய தினம் 695 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 248 அதிகரித்துள்ளது. இதில் 164 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7 ஆகும். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 77 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 103 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இதேவேளை கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 10 மணி வரையில் கொழும்பு மாவட்டத்தில் 55 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 45 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 28 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 16 பேரும், கண்டி மாவட்டத்தில் 7 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 5 கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். PCR ஆய்விற்கு தேவையான 10,000 ஆய்வுகூட கட்டமைப்பு உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை சீன அரசாங்கம் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இவற்றில் முகக்கவசங்களும் அடங்குவதாகவும் கடந்த 28ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கொரோனா ஒழிப்புக்கு தேவையான உதவிகளை சீன அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். அனுராதபுரம் ராணுவ முகாம் ஒன்றில் இருந்த ஒரு ராணுவ வீரருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த ராணுவ முகாம் முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றும் கொரோனா தொற்றாளருடன் அருகிலிருந்த மேலும் 6 பேர் கடற்படையினரால் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவிசாவெல பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் நேற்று முன்தினம் கொரோனா தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கொழும்பு IDH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ராணுவ பஸ் ஒன்றின் மூலம் தனது ஊருக்கு கடந்த 31ஆம் தேதி பயணித்துள்ளார். 13 நாட்களுக்கு பின்னர் கடும் காய்ச்சலுக்கு உள்ளாகி 15ஆம் தேதி அவிசாவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் கொழும்பு IDH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கும் கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டது. இந்நிலையில் அவர் தங்கியிருந்த ராணுவ முகாம் முற்றாக மூடப்பட்டுள்ளது. மேலும் முகாம் இருந்த அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களுடன் இருந்தவர்களையும் தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, மத்தி, வடக்கு பகுதிகளில் கொரோனா வைரஸ் அச்சம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பின் கிரேன் பாஸ், கொட்டஹேன, மாளிகாவத்தை மற்றும் புஞ்சிபொருள பகுதிகளைச் சேர்ந்த 6 பேரே இவ்வாறு கடற்படையினரால் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கிரேன் பாஸ் பகுதியில் நாகலகம் வீதியும் கொட்டாச்சேனை போலீஸ் பிரிவின் பண்டாரநாயக்க மாவட்டத்தையும் முடக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்றைய தினம் நாகலகம் வீதி இவ்வாறு காட்சியளித்தது. எனினும் இங்குள்ள மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான உணவு மற்றும் மருந்து வகைகள் அவர்களது உறவினர்களின் மூலம் ராணுவத்தின் உதவியுடன் பரிமாறவும் அனுமதி வழங்கப்பட்டது. இதேவேளை கடந்த 15ஆம் தேதி குணசிங்கபுரத்தில் துப்புரவு தொழிலாளி ஒருவருக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்டதை தொடர்ந்து அன்றைய தினம் குணசிங்கபுர டயஸ் பிளேஸில் இருந்து முகாந்திரம் வீதி மற்றும் குணசிங்கபுர நாற்றந்தி வரை பாதைகள் முடக்கப்பட்டிருந்தன. குறித்த துப்புரவு தொழிலாளியும் வீதியோரங்களில் தங்குபவராக இருந்ததால் இன்னும் பலருக்கு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் சுமார் 350க்கு மேற்பட்ட யாசகர்கள் மற்றும் வீதியோரங்களில் தங்குபவர்களை நேற்று போலீசார் தனிமைப்படுத்தும் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்த நிலையில் இன்று 4வது நாள் மதியம் போலீசாரால் போடப்பட்ட தடைகள் அகற்றப்பட்டதுடன் வழமையான போக்குவரத்து தடைகள் மாத்திரமே காணப்பட்டன. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 31,000க்கும் அதிகமானவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றும் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பு சோதனை சாவடிகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலத்துக்குள் மாத்திரம் 1392 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 381 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு கடந்துள்ள 29 நாட்களுக்குள் மாத்திரம் 31,680 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 8,151 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய ஊரடங்கு அனுமதி பத்திரமின்றி நடமாடியமை, சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் விநியோகம், அத்தியாவசிய சேவை என கூறி போலியாக செயற்பட்டமை போன்ற விடயங்கள் தொடர்பில் அதிகளவானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் புகையிரதங்கள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதேவேளை காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியான கால எல்லையை நீடிக்க போக்குவரத்து அமைச்சு முடிவு செய்துள்ளது. கோவிட்-19 தொற்று அச்சுறுத்தல் காரணமாக முழு நாடும் ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் ஊரடங்கு சட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் பொது போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 5000 பஸ்களையும் 400 புகையிரத சேவைகளையும் சேவையில் ஈடுபடுத்துமாறு போக்குவரத்து துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 20ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் சேவைகளில் சில பிரிவுகளை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதால் சேவைகளுக்கு வந்து செல்லும் நபர்களின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
இதேவேளை காலம் கடந்துள்ள சாரதி அனுமதி பத்திரங்களின் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஆணையாளர் சுமித் அழககோன் இது தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මුලින්ම ගැසට් නිවේදනය නිකුත් කරා වාහන රියදුරු බලපත්‍ර කල්ලිකුත් වෙන එක ඒ බලපෑමක් නොවන පරිදි காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களின் கால எல்லையை நீடிக்க ஏற்கனவே ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. அதற்கான அதிகாரம் அமைச்சருக்கு தான் உண்டு. மார்ச் 16 தொடக்கம் ஏப்ரல் 15 வரை காலாவதியான சகல அனுமதி பத்திரங்களின் கால எல்லையை நீடிக்க வர்த்தமானி வெளியிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஏப்ரல் 15 கடந்துவிட்டது. எனவே ஏப்ரல் 16 பின்னரும் காலாவதியாகின்ற சகல சாரதி அனுமதி பத்திரங்களின் கால எல்லையையும் நீடிக்க இன்று நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. එතකොට දැන් අද අප්‍රේල් 15 පහුවෙලා එතකොට ඇමතුමා අද දවසේ තිබුණා ඉදිරියේදී අපි මේ අමාත්‍යාංශයට තියෙන සියලු ආයතන කටයුතු කරන විදිහ එතෙන්දී ඇමතුමා තීරණය කරා අප්‍රේල් 16න් පස්සෙත් කල්ලිකුත් වෙන රියදුරු බලපත්‍ර සම්බන්ධයෙන් කාලේ சமுர்த்தி பயனாளிகள் உட்பட வருமானத்தை இழந்த நபர்களுக்கான அரசாங்கத்தின் 5000 ரூபாய் கொடுப்பனவு நாட்டின் பல பாகங்களிலும் இன்றும் வழங்கி வைக்கப்பட்டன. ஆனால் 5000 ரூபாய் கொடுப்பனவு தனக்கு கிடைக்கவில்லை என எழும் சப்தங்களும் கேட்காமல் இல்லை. 5000 ரூபாய் கொடுப்பனவு திட்டத்தில் இருந்து தாம் விலகிக் கொள்வதாக ஏற்கனவே கிராம சேவையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து விநியோகிக்கும் செயலணியின் தலைவர் பஷுல் ராஜபக்ஷவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அந்த முடிவு மாற்றப்பட்டுள்ளதாக நேற்று இரவு அந்த சங்கம் அறிவித்திருந்தது. බැසිල් රාජපක්ෂ ඇමතුමා එක්ක කතා කරපු වෙලාවේදී එතුමා එකඟ වුණා මුලින්ම නිලධාරී සහ දේශපාලඥයෝ එකතු වෙලා හදපු මූලික ලයිස්තුව පදනම් කරගෙන මේ කටයුතු ඉදිරියට යන්න. இந்நிலையில் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் கொடுப்பனவு இன்றும் பல இடங்களில் வழங்கி வைக்கப்பட்டன. பலாங்குடை ஒழுகாந்தோட்ட கிராம சேவகர் பிரிவிற்கு உட்பட்ட ரை நம்பர் 1, ரை நம்பர் 2, ரை நம்பர் 5 வேகாப்பிட்டிய போன்ற பிரதேசத்தில் உள்ள 200க்கும் அதிகமான மக்கள் தமது 5000 ரூபாய் நிவாரணத்தை பெறுவதற்காக ஒழுகாந்தோட்ட சமுர்த்தி அலுவலகத்தில் இன்று ஒன்று சேர்ந்தனர். கிடைத்தவர்களின் சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்க, காலையிலிருந்து காத்திருந்து இந்த 5000 ரூபாய் கிடைக்காத சிலரின் கண்ணீர் பதிவுகளும் எமது பிராந்திய செய்தியாளரின் கேமராக்களில் பதிவாகின. ஏஜில் வந்து ஏஜுக்கு போகணும்னு சொல்லி அவங்க கால் வந்தோன்னே ஏஜுக்கு போயிட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் போனாங்க. சந்தையும் இல்லை, சந்தைக்கு சமுதி இல்லை, முக்கியம் ஒன்றுமே இல்லை. 3 நாளாக வந்துட்டோம். ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே என்ன கொடுக்கல. சாமான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே காலைல வந்து உங்களை இன்னைக்கு வர சொன்னாங்களா? இங்கே இன்னைக்கு வர சொன்னாங்க. எத்தனை மணிக்கு? இப்போ காலையில் தான் வர சொன்னாங்க. சொன்ன கைக்கு நாங்கள் வந்துட்டோம். எவ்வளோ நேரமாக இருக்குங்க இங்கே? நாங்கள் காலையில் 8 மணிலேருந்து இன்னும் இருக்கோம். மிஸ் இல்லை, இன்னும் இல்லை. எங்களுக்கு சமுர்த்தியும் இல்லை, ஒன்றும் கூப்பம் ஒன்றுமே இல்லை. எங்களை வர சொல்லிட்டு இந்த சல்லி தரேன்ட்டு நாங்கள் வேலை இல்லாதவங்க 2 பேர் இருக்கோம். எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு ஆதாரம், இப்போ எங்களுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறேன்ட்டு நாங்களும் 2-3 நாள் வந்து அலையிறோம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதோட வந்து நிற்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெலாக்கா கூட எங்கள் ஊரில் இல்லை. நாங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சோம். எங்கள் மாப்பிள்ளை நாட்டில் வேலை செய்யறாங்க. 2 பொடியன்களும் இருக்கிறாங்க. பொடியனுங்க 2 பேரும் வேலைக்கு போகிறதுக்கு இல்லாமல் வீட்டில் தானே வந்துருக்காங்க. இன்னொரு பிள்ளையும் 7ஆவது பிள்ளையவும் நான் வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் 40 வயசாக போகுது. அதுக்கும் ஒரு முத்திரையா ஒன்றுமே இல்லை. பின்படி சரி ஒரு 200 ரூபா கொடுக்குறதுக்கு இயலாதா சொல்லுங்க. இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு. பார்ப்போம். புருஷன் இல்லாத புள்ள, அந்த புள்ள புருஷன் போன எக்ஸில் செத்து போயிட்டா அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே எந்த சமுர்த்தியா ஒன்றும் இல்லை. பட்டுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நானும் இப்போ இந்த அம்சபாக மாதிரி வந்து இப்படி இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நடக்க கொள்ள கஷ்டம். இதேவேளை மலையகத்தில் மக்கள் பட்டினியாக இருப்பதாக வெளிவருகின்ற செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை என்றும் சகலருக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் சமூக வலுவூட்டல் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கருத்து தெரிவித்தார். சில பேர் சொல்றாங்க மலையத்தில் பட்டினி கிடக்குறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அரசாங்கத்தை பொறுத்தளவு இந்த எல்லாத்துக்கும் 5000 ரூபாய், வேலை இல்லாதவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், இதர தொழில்கள் செஞ்சவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணுங்கிறதுல அது அரசாங்கம் மும்மரமா நிக்குது. அதுல சில சிக்கல்கள் இருக்கு. என்ன இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமுர்த்தி உத்தியோகஸ்தர்கள், கிராம சேவகர்கள் இரவு பகல் பாராம வேலை செய்யறாங்க. லிஸ்ட்ல வந்து சில குளறுபடிகள் இருக்கு. கடந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சில லிஸ்ட்ல வந்து அவங்க உறுப்பினர்கள் அவங்கள சார்ந்தவங்களை மாத்திரம் தான் போட்டிருக்காங்க. நிவர்த்தி பண்ணி மற்றவங்களும் சேர்த்து கொடுக்கறதுக்கு தான் இந்த கொஞ்சம் 2-3 நாள் தாமதமாச்சு. இதேவேளை அம்பாறை மாவட்ட நிரந்தர சம்பளத்தை பெறாத பகுதி நேர ஊடகவியலாளர்கள் தங்களது 5000 ரூபாய் கொடுப்பனவை எவ்வாறு பெற்றுக்கொள்வது
என்பது குறித்து அம்பாறை மாவட்ட சமூர்த்தி பணிப்பாளர் MSM சஃப்ராஸ் தெளிவுபடுத்தினர். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஊடக அமைச்சின் ஊடகமைக்கு ஒரு பெயர் பட்டியல், ஊடகவியலாளர் பெயர் பட்டியல் வழங்கப்பட்டு அப்பெயர் பட்டியலானது தற்பொழுது பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டு அப்பெயர் பட்டியல் உள்ளவர்கள் தகைமையானவர்களாக காணப்பட்டால் அவர்களுக்கு கொடுப்பன வழங்கப்படும். யாராவது ஒரு ஊடகவியலாளர் பெயர் பட்டியலில் பெயர் காணப்படாவிடனும் தனது ஊடகவியலாளர் தகைமை உறுதிப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஆவணத்தை தன்னிடம் காணப்பட்டால் அந்த ஆவணத்தை கிராமிய மட்ட குழுவுக்கு ஒப்புவித்து தனது தகைமையை உறுதிப்படுத்தி அந்த கொடுப்பனவுக்கு தகைமை பெறலாம். ஆகவே நிரந்தர சம்பளத்தை பெறாத பகுதி நேர ஊடகவியலாளர் எனக்கூடிய அந்த உறுதிப்படுத்தலை அவர்கள் கட்டாயம் தனது நிறுவனத்தினூடாக ஏதாவது ஒரு வகையில் ஒப்புவிக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான புதிய திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திகதியொன்றை நிர்ணயிக்காமல் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 25ஆம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் 24ஆம் பிரிவின் 3இன் கீழ் ஜனாதிபதிக்கு குறித்த திகதியில் தேர்தலை நடத்த முடியாமல் போனால் தேர்தலுக்கான புதிய திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும். திகதி ஒன்றை நிர்ணயிக்காமல் தேர்தலை வைப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை. மேலும் எதிர்காலத்தில் என்ன நிகழலாம் அல்லது நடக்காது என்ற யூகத்தின் அடிப்படையில் இத்தகைய சட்டங்களை புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன் பிரகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழு முதலில் 24ஆம் பிரிவின் 3இன் கீழ் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதன் பின்னர் நிலுவையில் உள்ள ஏதேனும் சிக்கல்கள் தொடர்பில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா என்ற நொண்டி சாக்கை சொல்லி தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை கைவிடப் போவதில்லை எனவும் நிச்சயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என சமூக வலுவூட்டல் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கருத்து தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். இந்த இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்து சில பேர் சொல்லியிருக்காங்க 1000 ரூபாய் கொடுக்காதது கொரோனா வந்து நொண்டி சாக்குன்னு. முதல்ல உயிரோடு இருந்தால் தானே 1000 ரூபாய் வாங்க முடியும். எப்படி நொண்டி சாக்கு சொல்றது எங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோ இல்லை இன்னைக்கு கோத்தாபய ராஜபக்ச தலைமையில் மஹிந்த ராஜபக்ச இதோட நடக்கிற ஆட்சியுடைய பழக்கம் கிடையாது நொண்டி சாக்கு சொல்லி. அது நொண்டி சாக்கு சொல்றவங்க எல்லாம் கடந்த அரசாங்கத்தில் இருந்தாங்க. எங்களை பொறுத்தளவு இன்னமும் நான் சொல்றேன் நிச்சயமா வாங்கி கொடுப்போம். ஏன்னா முதல்ல ஒரு மக்களோட உயிரை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த அவங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செஞ்சு கொடுக்க முடியும். இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சந்த அறவீடு தொடர்பிலும் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தளவு சந்தா அறவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் அதே நேரம் ஒவ்வொரு தோட்ட கம்பெனி சிஇஓக்கும் லெட்டர் எழுதி அனுப்பி பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டோம். அப்படி பிடிச்சிருந்தா அது எந்த தொழிற்சங்கத்துக்கு பிடிச்சிருக்குன்னு அந்தந்த தோட்டத்தில் கேட்டு அந்த தொழிற்சங்கத்தை கேள்வி கேளுது. எங்களை பொறுத்தளவு காங்கிரஸுக்கு பிடிக்காது. இது அதிலிருந்து மஸ்கலிய தம்பேதன தோட்டத்தில் மரக்கிளையில் சிக்கிய சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் மீட்டனர் வனவிலங்கு அதிகாரிகள்.
செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து சர்வதேச செய்திகள். கொரோனா வைரஸை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆப்பிரிக்க கண்டம் செயல்படுத்தாவிட்டால் கொரோனா பாதிப்பு 120 கோடியை எட்டக்கூடும் என ஐக்கிய நாடுகள் ஆப்பிரிக்க பொருளாதார ஆணையகம் எச்சரித்துள்ளது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் முதல் கொரோனா பாதிப்பு பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று எகிப்தில் பதிவாகியது. அதன் பின்னர் 18,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். ஆப்பிரிக்க கண்டத்தில் கொரோனா பாதிப்பால் அதிக உயிரிழப்புகளை சந்தித்துள்ள நாடுகளாக அல்ஜீரியா, எகிப்து, மொரோக்கோ, தென்னாப்பிரிக்கா உள்ளன. கொரோனா வைரஸ் காரணமாக ஆப்பிரிக்காவில் 3 லட்சம் முதல் 33 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்று ஐக்கிய நாடுகள் ஆப்பிரிக்காவின் பொருளாதார ஆணையம் தெரிவித்துள்ளது. வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆப்பிரிக்க கண்டம் செயல்படுத்தாவிட்டால் மொத்த நோய் தொற்றுகள் கட்டுப்பாட்டை மீறி 120 கோடி எட்டக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தீவிரமான சமூக தொலைதூர நடவடிக்கைகள் செயல்படுத்தினால் தொற்று நோய் பாதிப்பின் எண்ணிக்கை 12.2 கோடியாக குறையக்கூடும் என ஐக்கிய நாடுகள் ஆப்பிரிக்காவின் பொருளாதார ஆணையகம் கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பின் அடுத்த மையமாக ஆப்பிரிக்கா மாறக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் ஆப்பிரிக்க கண்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிக அளவு உயர்ந்துள்ளது. இப்போது 18,000க்கும் மேற்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா பாதிப்புகள் மற்றும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் அங்கு நிகழ்ந்துள்ளன. தற்போதைய விகிதம் ஐரோப்பிய நகரங்களுக்கும் நாடுகளுக்கும் மிக குறைவு என்றாலும் பாதிப்புகளில் விரைவான ஏற்றம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் ஆப்பிரிக்க தலைநகரங்களிலிருந்து பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக அளவில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,50,000 கடந்துவிட்டது. இதேவேளை உலக அளவில் 22,75,000க்கும் அதிகமானவர்கள் நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்புகளில் 1/4 பங்கு அமெரிக்காவில் தான் சம்பவித்துள்ளது. கோவிட் தொற்றின் தாக்கம் காரணமாக திண்டாடி வருகின்ற அமெரிக்காவில் ஒரே நாளில் பதிவான அதிகூடிய மரணங்கள், உலக அளவில் அதிக நோயாளர்களை கொண்ட நாடு, உலக அளவில் அதிக உயிரிழப்புகளை சந்தித்த வல்லரசு என அச்சத்திற்கான பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்காவில் கடந்த நாளில் மட்டும் 2,535 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் பாதிக்கும் அதிகமான மரணங்கள் நியூயார்க்கில் என்பதுதான் வேதனையான விடயம். அமெரிக்கா முழுவதும் கடந்த 3 நாட்களில் மட்டும் சுமார் 5,000 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது அந்நாட்டு மக்களிடையில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டில் எங்கும் இல்லாதவாறு 7 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டனர். கோவிட் தாக்கத்தின் உச்சத்தை நோக்கி நகர்கின்ற நாடுதான் பிரான்ஸ். அங்கு இதுவரைக்கும் 18,681 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையோ 1.5 லட்சத்தை நெருங்குகிறது. 4,63,000க்கும் அதிகமானவர்களுக்கு அங்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 6,000க்கும் அதிகமானவர்களின் நிலைமை மிக மோசமாக உள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தின் உயிரிழப்புகள் 15,000 கடந்துவிட்டன. அங்கு 4,60,000க்கும் அதிகமானவர்கள் மேல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 1,14,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தாக்கத்தின் உச்சத்தை தொட்ட ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இப்பொழுது மெதுவாக மீண்டு வருகின்றன. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள்.